வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான அரிசி அப்பெல்லாம் பார்க்கலாம். நிறைய டிப்ஸு நடுவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்காப்படி அரிசி பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். முக்காப்படி போதும். இது மாவு நிறைய வரும். இதுக்கு காப்படி ஜவ்வரிசியை பொடிச்சு வச்சுருக்கேன். ஊற போட்டு மாவு கூடையும் அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பை மாவுலேயே போட்டு கலந்து வச்சுட்டேன். இதுக்கு 1க்கு 6 பங்கு தண்ணி எடுக்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா வேணும். அடுப்பில் தண்ணி வச்சு சீரகம், பெருங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சோம்பை நான் தூளாக போடுறேன். சீரகத்தை முழுசாக போட்டிருக்கேன். சோம்பை தூளாக அடித்து போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 பங்கு மாவுக்கு 6 இல்லை 7 பங்கு தண்ணி வைக்கணும். ஏன்னா இது நிறைய வரும். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் வட்ட வட்டமாக அழகாக ஊற்றுறதுக்கு வரும். மாவில் ஜவ்வரிசியை கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னா கிண்டும்போது கட்டி இல்லாமல் வரும். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா மாவு தண்ணியாக இல்லாட்டி இந்த அப்பளம் ஊற்றுறதுக்கு வராது. புழியறதுக்கு தான் 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். இப்போ மாவு நல்லா கொதிச்சுட்டு ஊற்றி கிண்டிக்கலாம். அப்பளமாக ஊற்றுறதுக்கு 1க்கு 6 பங்கு தண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நல்லா சுற்றி கொதித்து வரும்போது கையில் தண்ணியை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். அதான் பதம். அப்போ இறக்கிக்கலாம். இந்த மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்படி ஊற்றுறதுக்கு வரணும். இது சூடாக இருக்கும்போதே ஊற்றிடணும். மாவை ஆற விடக்கூடாது. ஆறுனா கெட்டியாகிடும், இறுகி போயிடும். நல்லா வட்ட வட்டமாக அழகாக ஊற்றுறதுக்கு வரும். காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் தண்ணி தெளித்து துணியை பிடிச்சி இழுத்திங்கன்னா அதுவே அழகாக பிரிஞ்சு வந்துடும். எவ்வளோ மெலிசாக ஊற்றினாலும் அழகாக பிரிஞ்சு வந்துடும் எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக ரவுண்டாக வந்துட்டு நல்லா 2 நாள் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. அப்படியே இருக்கும். எப்படி பொரிஞ்சு அப்பளம் மாதிரி பெருசாக வருது பாருங்கள். என் உள்ளங்கையை விட பெருசாக இருக்குது ஒரு அப்பளம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.